கண்ணதாசன் தான். இந்த மாதிரி கொலைகள் சாதிய ரீதியாக கொலை நடக்குதா, இல்லை அந்த கொலை நடந்து இல்லை அந்த பிரச்சனை வந்து சாதிய ரீதியாக கன்வெர்ட் பண்ணப்படுதா? இல்லை, ரெண்டு வகையாகவுமே இருக்குது. நீங்கள் சாதிய ரீதியாக கொலையே நடக்கலைன்னு சொல்லிட முடியாது. ஒரு பட்டியல் சமூக இளைஞர் வந்து புல்லட்டில் போனார்ன்றதுக்காக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் இருக்குது. ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சமமாக தன்னோட அமர்ந்து பேசினார்ன்றதுக்காக கொல்லப்பட்ட சம்பவங்களும் நம்ம பார்க்குறோம். மேலவளவு படுகொலை உட்பட இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் திருநெல்வேலி மாவட்டங்களில் அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து இப்போ சின்னதுரை என்கிற மாணவர் எதுக்காக, ஒரு சின்ன பள்ளிக்கூட மாணவர் எதுக்காக படுகொலை, அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நாங்குநேரியில். இப்போ இது எல்லாமே சாதிய ரீதியான மோதல்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சாதியத்தை இன்னும் மீள கட்டமைக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு இந்த சாதி சங்கங்கள், குறிப்பாக நிறைய ஆடியோக்கள்லாம் நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம், நம்ம அந்த சமூகத்தோடைய பேரை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அந்த சமூகம் திட்டமிட்டே வந்து இன்னொரு சமூகத்தின் மீதான வன்மத்தை உருவாக்குறது, அவங்களை வந்து அடிக்கணும், கொல்லணும், அவங்க வீடுகளை வந்து எரிச்சிருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு தலைவர் பேசுகிறாரு, ஒரு சாதி சங்கத்தோடைய தலைவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிற வீடியோக்கள் ஆடியோக்கள் வருது. ஆனால் இது வரைக்கும் அரசு அது மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது, இந்த அரசு நிர்வாகமே சாதிய நிர்வாகமாக இருக்குது. இப்போ நீங்கள் குறிப்பாக தென் மாவட்ட நிர்வாகமாக அதுதான் இந்த அரசு நிர்வாகம், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், சமீப காலம் நீங்கள் இந்த 60 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பேசியதாக சொல்லக்கூடிய, சாதி ஒழிப்பு அடிவுற்றி வந்த இந்த அரசுகளுடைய ஆட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சாதிய படுகொலைகள், சாதிய மோதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய அரசுகளாக அல்லது அதை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய அரசுகளாக தான் இந்த ஆட்சியாளர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க.